Hello students, போன வீடியோல நம்ம 3.2 ஓட introduction என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோல 3.2ல இருக்க questions பார்க்கலாம். First questionல என்ன சொல்றாங்கன்னா the temperature in high altitude desert of Ladakh is recorded as 4 degrees Celsius at noon. என்ன சொல்றாங்கன்னா லடாக்ல இருக்க ஒரு டெசர்ட்ல ஹை ஆல்டிடியூட் இருக்கிறதுலே வந்து ஹைட்டான ஒரு இடத்துல வந்து டெம்பரேச்சர் வந்து மத்தியானம் மெஷர் பண்ணும்போது 4 டிகிரி செல்சியஸ்னு இருக்கு. இப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா டெம்பரேச்சர் பை நூன் இஸ் ஈக்குவல் டு 4 டிகிரி செல்சியஸ். பை மிட் நைட் இட் ட்ராப்ஸ் பை 15 டிகிரி செல்சியஸ். வாட் இஸ் தி மிட் நைட் டெம்பரேச்சர்? நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா மிட் நைட்ல வந்து டெம்பரேச்சர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. நமக்கு என்ன ஹிண்ட் கொடுக்குறாங்கன்னா இட் ட்ராப்ஸ் பை 15 டிகிரி செல்சியஸ். ட்ராப்ஸ் பைனா என்ன அர்த்தம்னா நீங்க வந்து சப்ராக்ட் பண்ணணும்னு அர்த்தம். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராப்ஸ் பைன்னு ஒரு கொஸ்டின்ல கொடுத்தாங்கன்னா இந்த கீவேர்டுக்கு என்ன அர்த்தம்னா கொடுத்துருக்க வேல்யூவை நீங்க சப்ராக்ட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ ஆல்ரெடி மத்தியானத்தில் பார்க்கும்போது 4 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு. நம்மக்கிட்ட என்ன சொல்லிட்டாங்க, நைட் வந்து மிட் நைட்டில் வந்து இட் ட்ராப்ஸ் பை 15 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 15 டிகிரி செல்சியஸ் இன்னும் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 4 டிகிரி செல்சியஸ் மைனஸ் 15 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு 15 மைனஸ் 4 எவ்வளோ 11. கிரேட்டர் சிம்பிள் சைன் என்ன மைனஸ், அப்போ மைனஸ் 11 டிகிரி செல்சியஸ். அப்போ மிட் நைட்டில் டெம்பரேச்சர் என்னன்னா டெம்பரேச்சர் by midnight is equal to minus 11 degrees Celsius. இதுதான் வந்து first question ஓட answer. இப்போ second question. A spice trader takes a loan of 850. The next day he makes a profit of 1200 rupees. The following week he incurs a loss of 450 rupees. Write the sequence as an equation using integers and calculate his final financial standing. ஓகே, இப்போ ஒரு ஸ்பைஸ் ட்ரேடர் இருக்காரு சரியா. இந்த பட்டை கிராம்பு அந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் ட்ரேட் விற்கிற ஒரு ஆள் இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா இனிஷியலாக வந்து லோன் வாங்குறாரு, கடன் வாங்குறாரு. டெப்ட்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ டெப்ட் எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம், நெகட்டிவ்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போது லோன் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 850 rupees சரியா. டெப்ட்ங்கிறனால நம்ம மைனஸ் சைன்ல தான் டினோட் பண்ணோம். த நெக்ஸ்ட் டே ஹி மேக்ஸ் அ ப்ராஃபிட். அடுத்த நாள் வந்து ஒரு ப்ராஃபிட் வருது. ப்ராஃபிட்னா ஃபார்ச்சூன். அப்போ என்ன சிம்பிள், நமக்கு வந்து பாசிட்டிவ் சிம்பிள். ஃபார்ச்சூன் ஆஃப் 1200 rupees. அப்போ ப்ராஃபிட் என்னன்னா ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 1200 rupees. ஃபர்தராக என்ன சொல்றாங்கன்னா அடுத்த வாரம் ஹி இன்கர்ஸ் அ லாஸ் ஆஃப் 450. லாஸ் ஆஃப் 450னா loss is equal to 450. லாஸ்ன்னு சொல்லிட்டாங்க, அப்போ மைனஸ். ஏன்னா லாஸ் தானே ஆகுது. ப்ராஃபிட்டாக வந்தால் மட்டும்தான் நம்ம பாசிட்டிவ் யூஸ் பண்ண முடியும். கடனோ இல்லை லாஸோ இருந்துச்சுன்னா நம்ம வந்து மைனஸில் வந்து டினோட் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்க டீடைல்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா ரைட் தி சீக்வன்ஸ் as an equation using integers. என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க, ஃபைனல் ஃபினான்ஷியல் ஸ்டாண்டிங். அப்போது ஃபைனல் financial standing is equal to loan எவ்வளோ வாங்கினாங்க மைனஸ் 850 plus profit வந்து 1200 minus 450. அப்போ இது எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஃபைனல் ஸ்டாண்டிங் என்னங்கிறது தெரிஞ்சிடும். மைனஸ் 850 மைனஸ் 450 மைனஸ் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணோன்னா 50 50 100 800 + 400 1200. அப்போ 1300 மைனஸ் 1300. இதையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் 1200 மைனஸ் 1300 ப்ளஸ் 1200. அப்போ நம்ம மைனஸ் பண்ணோன்னா சிம்பிளிஃபை பண்ணோன்னா 1300ல் 1200 போச்சுன்னா 100. கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் என்ன மைனஸ், அப்போ மைனஸ் 100. அப்போ ஃபைனலாக ஃபினான்ஷியல் ஸ்டாண்டிங் வந்து மைனஸ் 100 rupees. மைனஸில் இருக்குனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரல, அதுக்கு பதில் லாஸ் தான் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து ஃபினான்ஷியல் ஸ்டாண்டிங் என்னன்னா மைனஸ் 100 rupees. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ வேணும்னா இங்கே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ அடுத்த தேர்ட் கொஸ்டின் வந்து ஈஸியான கொஸ்டின் தான். கால்குலேட் தி ஃபாலோயிங் யூசிங் பிரம்மகுப்தாஸ் லா. போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு 5 லாஸ் பார்த்தோம் இல்லையா, ரூல்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி இதை வந்து கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து -12 × 5 மைனஸ் இன்டூ ப்ளஸ். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? மைனஸ் ப்ளஸ்னா நமக்கு ஆன்சர் வந்து மைனஸ் தான். ஆப்போசிட்டாக இருந்தால் நான் என்ன சொன்னேன்? மைனஸ் தான் வரும்னு சொன்னேன். கரெக்டா? இப்போ மைனஸ் ப்ளஸ்னா மைனஸ். அப்போ -12 × 5னா 12 5s வந்து 60. அப்போ -60 தான் நம்மளோட ஆன்சர். புரிஞ்சுதா? இப்போ அடுத்து வந்து செகண்ட் சப்டிவிஷன் வந்து -8 × -7. நான் என்ன சொன்னேன்? சேம் சைனாக இருந்தால் ப்ளஸ்ன்னு சொன்னேன். இப்போ மைனஸ் மைனஸ்னா ப்ளஸ்ஸு. அப்போது -8 × 7 வந்து +56. இதுதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இனி அடுத்த தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் 0 - -14. 0 minus or plus any number is equal to same number. இதையும் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். கரெக்டா? அப்போது 0 - -14 சொல்லியிருக்காங்க. இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? மைனஸ் மைனஸ் ப்ளஸ் தானே, இங்கே பார்த்தோம் இல்லையா? அப்போ 0 + 14 ஆயிரும். ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன தெரியும்? 0 + any number is equal to the same number, the same given number. அப்போ இங்கே கொடுத்துருக்க நம்பர் வந்து 14. அப்போ 0 + 14 வந்து 14 தான். இதுதான் வந்து நம்ம தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இனி அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், அதாவது ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன சொல்கிறாங்க? -20, இது 4, இது வந்து 3. ஓகே, -20 divided by 4. நார்மலாக டிவைட் பண்ணுங்க. 20 divided by 4. கரெக்டாக? இங்கே சிம்பிள் பாருங்கள், இது மைனஸ், இது ப்ளஸ். அப்போ மைனஸ் ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ். புரிஞ்சுதா? வேறு வேறு சைன்ஸ் தானே. அப்போ ஃபைனலாக வந்து மைனஸ் தான் நம்ம சைனாக யூஸ் பண்ணணும். இப்போ 4 divided by 20 எவ்வளோ? 5 times வந்து 20. கரெக்டாக? அப்போ ஆன்சர் வந்து -5. இதுதான் வந்து தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர். எக்ஸ்பிளைன் யூசிங் அ ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் டெப்ட் why subtracting a negative number is the same as adding a positive number. Example 10 - -5 is equal to 15. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? 10 - -5 is equal to 15. மைனஸ் சைன் உள்ள போயிடுச்சுன்னா 10 + 5 is equal to 15 ஆயிரும். கரெக்டா? அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 10 - -5 is equal to 10 + 5. புரிஞ்சுதா? நம்ம 10 கூட 5 ஆட் பண்ணுறதும் 10 கூட -5 மைனஸ் பண்ணுறதும் ஒரே ஆன்சர் தான் தரும். இதுவும் 15 இங்கேயும் 15 தான். இது ஏன் எப்படி நடக்குது? இதுக்கு ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இந்த டெப்ட்டுக்கான ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட வந்து 10 rupees இருக்குது. சரியா? உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து நீங்கள் வந்து 5 rupees வந்து கடனாக வாங்கிட்டீங்க. சரியா? அப்போது 5 rupees நீங்கள் கடனாக வாங்கிட்டீங்க. இப்போ ஆல்ரெடி உங்ககிட்ட 10 ரூபாய் இருக்குது. ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து 5 ரூபாய் கடன் வாங்கிட்டீங்க. அப்போ நீங்கள் இப்போ எவ்வளோ திருப்பி தரணும்? நீங்கள் வந்து 5 ரூபாய் திருப்பி தரணும். இப்போ 5 ரூபாய் நீங்கள் திருப்பி தரணும்னா எதுலேருந்து திருப்பி தருவீங்க? ஆல்ரெடி இருக்க இந்த 10 rupeesல இருந்தானே திருப்பி தருவீங்க. ஸோ நீங்கள் வந்து 5 ரூபாய் கடன் வாங்கிட்டீங்க. உங்ககிட்ட எவ்வளோ டோட்டல் காசு இருக்குன்னா 10 ரூபாய் இருக்குது. இப்போ ஃப்ரெண்டு வந்து திடீர்னு காசு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஆல்ரெடி இருக்க 10 rupeesல இருந்து 5 ரூபாய் கொடுப்பீங்க. அப்போது 10 - 5. அப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் கடன் வாங்கினதை திருப்பி கொடுக்கும்போது உங்ககிட்ட என்ன பேலன்ஸ் இருக்குன்னா 10 - 5. ஆல்ரெடி இருக்க 10ல் 5 ரூபாய் ஃப்ரெண்டுக்கு கொடுக்க வேண்டிய காசு இருக்கும். இப்போ திடீர்னு அவங்களோட வேற ஒரு ஃப்ரெண்டு வந்து இல்லை பரவாயில்ல நீ கொடுக்க வேணாம், உனக்கு பதிலாக நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த இடத்துல என்ன ஆகும்னா இந்த -5 வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க. இங்கே இருக்க டெப்டை வந்து ரிமூவ் பண்ணுறீங்க. நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு டெப்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா அதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும்? மைனஸில் ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல 10 - -5ன்னு ஆயிரும். புரிஞ்சுதா எப்படின்னா? இதை வந்து நம்ம போன வீடியோவில் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் கிளியராக பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்கலன்னா அதை பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஃபர்தராக இன்னும் நல்லா புரியும். அப்போ ஒரு நம்பர் வந்து நம்ம டெப்ட் வந்து ரிமூவ் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை வந்து நெகட்டிவாக மாற்றிடுவோம். ஸோ அதனால தான் 10 - -5ம் 10 + 5ம் ஈக்குவல். இப்போ உங்கள் கடன் என்ன ஆயிரும்? உங்களுக்கு பதிலாக வேற ஒரு ஃப்ரெண்டு வந்து திருப்பி கொடுத்துட்றாங்க. அப்போ ஆல்ரெடி நீங்கள் கடனாக வாங்கின காசு நீங்களே வச்சுக்கலாம். அது கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அப்போ உங்களுக்கு வந்து 5 ப்ராஃபிட் தானே. அதனால 10 + 5ன்னு ஆயிரும். இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட கான்செப்ட். இதை வந்து நீங்கள் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கலாம்.
இதோட இந்த எக்ஸசைஸ் செட் முடிஞ்சு அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த எக்ஸசைஸ் செட் பார்க்கலாம். Until then, keep watching and stay connected.